அன்னன்னை வேலைக்கு அன்னன்னைக்கே முடிச்சிடணும். அதாவது தினசரி வேலைகளை அன்றன்றைக்கே முடித்து விடணும். அது மாதிரி நம்ம திட்டமிடணும். எதையுமே தள்ளி போடவே கூடாது. அது மிகப்பெரிய தவறு. அன்றைய வாழ்க்கை இன்றைக்கி நம்ம வேலை தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னா இன்றைக்கான வேலைகள் தான் நமது இன்றைக்கான வாழ்க்கை. அதை அனுபவிச்சிடணும். நம்ம அன்னன்னை வேலையை அன்னன்னையே முடிச்சிடணும் அப்படின்னா என்னது, இன்றைய வாழ்க்கையை நாம் இன்றே அனுபவித்து விட வேண்டும். தள்ளி போடக்கூடாது. நம்ம செயல்களை திட்டமிடணும். நம்ம ஒரு சரிசமமாக முன்னேறிட்டே போகணும். ஒரு வீடு கட்டுறோன்னா ஒரு பக்கம் ஜன்னல் செய்வாங்க, கதவு செய்வாங்க, இன்னொரு பக்கம் வயரிங் பண்ணுவாங்க, இன்னொரு பக்கம் வந்து வயரிங் பண்ணுவாங்க, இன்னொரு பக்கம் அது கட்டடத்தை கட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி பல வேலைகள் அங்கே நடக்கும். இன்னொரு பக்கம் ப்ளம்பரு எல்லாத்துக்கும் வாஷ் பேஷனு டாய்லெட்டு அது இதுன்னு வச்சுக்கிட்டு இருப்பார். பல வேலைகள் அங்கே நடந்துகிட்ருக்கும். அப்போ தான் அந்த வீடு சரிசமமாக முன்னேறிட்டுருக்கும். கதவு ஜன்னல்லாம் அப்புறமா செஞ்சுக்கலாம்ப்பா, ஃபஸ்ட்டு இதை பண்ணுங்கள் அப்படின்னா கடைசியில் பார்த்திங்கன்னா கதவு ஜன்னல்லாம் செய்யாமல் கடைசியில் மற்ற எல்லாத்தையும் முடித்தாங்கன்னா என்ன ஆகும்? அப்புறம் வயரிங் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல இதை முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வயரிங் பண்ணாமல் கடைசியில் என்ன ஆகும்? பாதிப்பு. அந்த வீடை கட்டி முடிக்க முடியாது. அப்போ எல்லா வேலையும் ஒரே நமக்கு தினசரி வேலைகள் இவ்வளோ வேலைகள் இருக்குது அப்படின்னா இது என்றைக்குமே தள்ளி போடாதீங்க. அப்படியே முடிச்சுக்கிட்டே போகணும். அன்னன்ன வேலைக்கு அன்னன்னைக்கு முடிச்சிடணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எதையுமே நம்ம விட்டுட்டு போகக்கூடாது. அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி போடக்கூடாது. அப்போ எந்த வேலைக்கு எந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுக்கலாம், எப்போ முடிக்கலாம், எல்லா வேலையும் நம்ம இன்றைக்கே முடிச்சாகணும். நம்ம வேலைகளை இன்றைக்கான வேலைகளை இன்றைக்கே முடித்தாக வேண்டும் என்றால் அப்போ எந்த வேலைக்கு எவ்வளோ நேரம் கொடுக்கலாம், எதை எப்போ செய்யலாம். கொஞ்சம் காலையில் எழுந்திரிச்சா தான் நம்ம எல்லா வேலைகளையும் நம்ம செய்ய முடியும். காலையில் எழுந்திருக்கணும். இப்போது ஒரு 3 மணிக்கு எழுந்தால் தான் நம்ம வேலைகள் எல்லாத்தையும் செய்ய முடியும். இப்படி அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்திருக்கணும் அல்லது 4 மணிக்கு எழுந்திருக்கணும். அப்போ தான் எல்லா வேலைகளையும் செய்ய முடியும். இப்படி திட்டமிடணும். அப்படி சரிசமமாக செஞ்சுக்கிட்டே போகணும். இப்போது அது மாதிரி பிடிச்ச வேலைகளை மட்டும் சிலர் ரொம்ப ஆர்வமாக செய்வாங்க. பிடிக்காத வேலை நமக்கான வேலையில் நம்ம லட்சியம்னு ஒன்று இருக்குது. அந்த லட்சியத்தை அடையணும்னா ஒரு தினசரி நம்ம ஒரு 10-15 வேலை செஞ்சாகணும். அதில் பிடிக்காத வேலை இருக்கும், ரொம்ப பிடிச்ச வேலை இருக்கும். சிலர் என்ன பண்ணுவாங்க, பிடிச்ச வேலையை மட்டுமே செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. பிடிக்காத வேலைகளை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. அது தவறு. பிடிக்காத வேலையை தான் முதல்ல செய்யணும். ஏன்னா அதில் செய்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ நம்ம செய்யணுங்கிற அந்த ஆர்வம் நம்ம மனசில் எப்போ இருக்கும்? ஆரம்பத்தில் இருக்கும். நம்ம காலையில் எழுந்திருக்கிறோம்ல, அப்போ வந்து வேலைகளை செய்கிற ஆர்வம், மன ஒருமைப்பாடு எல்லாமே அதிகமாக இருக்கும். அந்த ஆர்வத்தை பயன்படுத்தி எது கஷ்டமான வேலையோ அதை முதல்ல செஞ்சிடணும். எது நமக்கு பிடிக்கலையோ அதுதான் நமக்கு கஷ்டமான வேலை இருக்கும். ஏன்னா பிடிக்காத வேலையும் இருக்கும். நம்முடைய லட்சியத்தை அடைவதற்கு தினசரி ஒரு 10-15 வேலை நம்ம செஞ்சாகணும் அப்படின்னா அதில் நமக்கு பிடிக்காத வேலையும் இருக்கும். அதையும் செஞ்சு தான் ஆகணும். பிடிச்ச வேலையும் இருக்கும், பிடிக்காத வேலையும் இருக்கும். பிடிச்ச வேலைகளை கடைசியில் பண்ணுங்கள். எது பிடிச்ச வேலையோ அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதை நீங்கள் கடைசியில் பண்ணுங்கள். கஷ்டமான வேலை, பிடிக்காத வேலை, அது கஷ்டமாக இருக்கும். கஷ்டமான வேலைகளை முதல்ல பண்ணுங்கள். இப்படி ரொம்ப திட்டமிடணும். இதை எப்போ பண்ணலாம், நம்ம மனநிலை எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு சில வேலைகளை செய்து இந்த வேலைகளை நம்ம கடைசியில் பண்ணிக்கலாம், இந்த வேலையை நம்ம முதல்ல பண்ணலாம். ஆனால் எல்லா வேலையும் செஞ்சாகணும். எதையுமே தள்ளி போட்டுறவே கூடாது. அப்போ தான் நீங்கள் இந்த டைமில் நம்மளுடைய இந்த லட்சியத்தை நம்ம அடைகிறோம் அப்படின்னா அந்த டைமில் எல்லா வேலையும் கரெக்டாக நிற்கணும், முழுமையாக வெளிப்படணும். அன்னன்ன வேலையை அன்னன்னைக்கே முடிச்சிடணும். தள்ளி போடவே கூடாது. தள்ளி போட்டிங்கன்னா அந்த வேலை நடக்கவே நடக்குது. எந்த ஒரு வேலையும் தள்ளி போடாதீங்க. எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டே போகணும். சரிசமமாக செஞ்சுட்டே போகணும். அதுதான் வந்து சரியான வாழ்க்கை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஒரு வேலைகளை செய்வதற்கான உதாரணமாக இருந்தாலும் இது நம்ம அந்த வாழ்க்கையோட கூட பொருத்தி பார்க்கலாம். இயற்கையோடு இணைந்த இப்போ நம்ம வந்து இயந்திர அறிவியல் உலகில் வாழ்கிறோம். அப்போ என்ன பண்ணுறோம், அந்த எல்லாத்தையும் தள்ளி போடுறோம். சரிசமமாக நம்ம வாழவே இல்லை. காதலை தள்ளி போடுறோம். காதலிக்கிற வயசில் படிப்பு தான் முக்கியம்னு காதலை தியாகம் பண்ணுறாங்க, தள்ளி போடுறாங்க. அப்புறம் பார்த்துக்கலாம். கல்யாணத்தை தள்ளி போடுறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கல்யாணத்தை தள்ளி போடுறாங்க. எல்லாமே முக்கியம். வாழ்க்கைங்கும்போது உன்னுடைய தொழில் முக்கியம். தினசரி வாழ்க்கையில் உன் தொழில் முக்கியம், குடும்பம் முக்கியம், காதல் முக்கியம், நட்பு முக்கியம், உடற்பயிற்சி முக்கியம், ஆடல் பாடல் விளையாட்டு எல்லாமே முக்கியம். அப்போ தினசரி இவ்வளோ வேலைகளை நீ செய்யணும் அப்படின்னா நீ எதையுமே தள்ளி போடக்கூடாது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா காதலிப்பதை தள்ளி போடுகிறார்கள், நண்பர்களோடு இருப்பதை தியாகம் செய்கிறார்கள், குடும்பத்தோடு நேரம் செலவழிப்பதை அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ அதெல்லாம் நேரம் செலவழித்தா என்ன ஆகும், நம்மளால் நம்ம லட்சியத்தை அடைய முடியாது அப்படின்னு
எதெல்லாம் செய்யணும், கண்டிப்பாக செய்யணும், இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலை அது. குடும்பத்தோட ஒவ்வொரு நாள் நீ நேரம் செலவழிக்கணும் அப்படின்னா அது இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலை, அதை தள்ளி போடுறாங்க. ஒரு வேலைக்காக இவங்க இன்னொரு வேலையை தள்ளி போடுறாங்க. அந்தந்த வயசில் நீ காதலிக்கணும், கல்யாணம் பண்ணணும், 18 வயசில் பண்ண வேண்டிய கல்யாணம், 20 வயசில் பண்ண வேண்டிய கல்யாணம், அதை 30 வயசுக்கு தள்ளி போடுறாங்க. இப்படியே ஒரு முழுமையான ஒரு அணுகுமுறை இல்லை. எது இவங்களுக்கு ரொம்ப பணத்தை தருகிறதோ அதுக்கு தான் முக்கியத்துவம் தர்றாங்க. பணம் எதில் கிடைக்குதோ அந்த வேலையை தான் முதல்ல செய்கிறாங்க. மற்றபடி ஒரு குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறதுல எனக்கு என்ன பலன் வந்துடும், எனக்கு என்ன பணம் கிடைக்க போதா, பணம் அதில் என்ன வரப்போதா, இல்லை. அப்போ அதை எதுக்கு நான் செஞ்சிட்ருக்கணும், அதை மிச்சப்படுத்து. அப்போ எனக்கு என்னாகுது, நிறைய நேரம் மிச்சமாகுது, அதை வச்சு நான் பணம் சம்பாதிப்பேன், அந்த நேரத்தை வச்சு நான் பணம் சம்பாதிப்பேன். இப்படி தள்ளி போடுறாங்க. முழுமையான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதில்ல. தொழிலும் முக்கியம், குடும்பமும் முக்கியம், பணமும் முக்கியம், விளையாடுறதெல்லாம் தியாகம் பண்ணிட்டாங்க. அப்போ விளையாட்டும் முக்கியம், அதுக்கு நேரம் செலவழிக்கிறது இல்லை. எல்லாத்தையும் தள்ளி போடுறாங்க. அதெல்லாம் தேவையில்லைன்னே விட்டாங்க. விளையாடுறது தேவையே இல்லை அப்படின்னு விட்டாங்க. இந்த மாதிரி அப்போ இதெல்லாம் அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய வேலை, தினசரி அன்றன்றைக்கு செய்ய வேண்டிய வேலைகளில் தினசரி நாம் விளையாடணும், தினசரி நாம் ஆடல் பாடல் சந்தோஷமாக இருக்கணும், தினசரி குடும்பத்தோடு செலவு செய்யணும், தினசரி தொழில் பண்ணணும், தினசரி இப்படி தினமும் செய்ய வேண்டிய வேலைகள். இதெல்லாம் நம்ம ஒரு முழுமையான அணுகுமுறை நம்மகிட்ட இல்லை. இதெல்லாம் நிறைய வேலைகளை செய்கிறதே கிடையாது. காரணம் என்னென்னா, நம்முடைய தொழில் அந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துகிறது. நம்முடைய தொழில் என்பது நாம் வெற்றியடைய வேண்டுமென்றால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் ஒரு தொழிலை செய்து நாம் ஜெயிக்கணும்னா அதுக்கு முழுமையான நேரத்தை அதுக்கு செலவழித்தா தான் முடியும். வேறு எதுக்குமே காலையில் போனால் அப்புறம் நைட்டு தான் அந்த நைட்டு 10 மணி வரைக்கும் அந்த வேலையை செஞ்சிடணும். அப்போ தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இங்கே இருக்குது. அதுக்கு அரசாங்கமும் ஒரு காரணம். அரசாங்கம் ஒரு கட்டுப்பாடுகளை விதிப்பதில்லை. ஒரு வேலை செய்வதற்கு நேரம் இதுதான், இதுக்கப்புறம் யாரும் எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ஊரடங்கு சட்டம் போல் போடணும். இப்போது காலையில் 6 மணிக்கு வேலைக்கு போகிறோம், காலையில் 6 மணிக்கே வேலையை ஆரம்பிச்சிடணும். வேலை நேரம் பள்ளிகள், கல்லூரிகள், தொழிற்சாலைகள், அலுவலகங்கள் எல்லாம் காலைல 6 மணிக்கு ஆரம்பிச்சிடணும். காலை உணவு, மதிய உணவு வேலை செய்கிற இடத்துலையே, பள்ளிக்கூடத்துலேயே, கல்லூரியிலே கொடுக்கணும். அது அவங்களுடைய உரிமை. அந்த ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா நிறுவனத்தின் வளர்ச்சிக்காகவே அவங்க உழைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீ சாப்பாடு தர மாட்டிங்களா? வீட்டில் சமைச்சு தான் அவங்க எடுத்துகிட்டு வரணுமா? அப்படிலாம் இல்லாமல் 6 மணிக்கே வேலை நேரத்தை ஆரம்பித்து காலை உணவு, மதிய உணவு அங்கேயே கொடுத்துடணும். அப்புறம் மதியம் 1 மணிக்கு 2 மணிக்கு வேலையை முடித்து அதோட கடை ஆஃபீஸு தொழிற்சாலை எல்லாத்தையும் மூடிடணும். மதியம் 2 மணிக்கெலாம் மூடிடணும். எல்லோரும் வீட்டுக்கு போங்க, 1 மணிக்கெலாம் மூடிடணும். காலைல 6 மணிக்கு ஆரம்பித்து மதியம் 1 மணிக்கு வேலையை முடிச்சிடணும். மதிய உணவு அங்கே சாப்பிட்டுட்டு வேலை பார்க்குற இடத்துல, பள்ளிக்கூடத்தில், கல்லூரியில் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துடணும். வீட்டுக்கு வந்துட்டா பாதி நாள் வேலை, பாதி நாள் நமக்கு விடுமுறை தினமும் கிடைக்கும். அப்போ தினமும் நம்ம விளையாடலாம். ஏன்னா விளையாட்டும் நாம் தினசரி செய்ய வேண்டிய வேலை. இப்படி அன்னன்னைக்கான வேலை, அது அன்னன்னைக்கு செய்யக்கூடிய வேலை. விளையாடுறது, ஆடுறது, பாடுறது, குடும்பத்தோடு நேரம் செலவழிப்பது அன்றன்றைக்கு செய்ய வேண்டிய வேலை. காதலிப்பது அன்றன்றைக்கு செய்ய வேண்டிய வேலை. நண்பர்களோடு ஊர் சுற்றுவது அன்றன்றைக்கு செய்ய வேண்டிய வேலை. அப்போ அதுக்கு நமக்கு நேரம் இல்லை. நேரத்தை நம்ம எங்கேயோ அப்போ இந்த மாதிரி திட்டமிடணும். இப்போ எனக்கு ஏன் அந்த ஐடியா வருது, இதெல்லாம் அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய வேலை. குடும்பத்தோடு நேரம் செலவழிப்பது, ஆடுவது, பாடுவது, விளையாடுவது, இதெல்லாம் அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய வேலை. அப்போ அன்றன்றைக்கு இதை நம்ம தள்ளி போடக்கூடாது. குடும்பத்தோடு காமம், உடலுறவு, குழந்தைகளோடு நேரம் செலவழிப்பது, ஓடுவது, ஆடுவது, தினசரி 1 மணி நேரம் விளையாடுறது, இதெல்லாம் அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய வேலை. வேலையை அன்னன்னைக்கே முடிச்சிடணும். அன்னன்னைக்கே முடிச்சிடணும். அப்படின்னா வேலையை நம்ம அன்னன்னைக்கே முடிச்சிடணும். அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், என்ன மாற்றத்தை ஏற்படுத்தணும்? இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் அன்னன்னைக்கு விளையாட வேண்டிய வேலை, அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய வேலை. அப்படிங்கும்போது அன்னன்னைக்கே முடிச்சிடணும். அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு தான் எனக்கு அந்த ஐடியா தான் என்னது, காலையிலே வேலை நேரத்தை 6 மணிக்கே ஆரம்பிச்சிருங்க. 6 மணிக்கே வர்றதில் இங்கே என்ன பிரச்சனை? 6 மணிக்கே வர்றதில் என்ன பிரச்சனை? சமைக்கணும்ல, மதிய உணவு சமைக்கணும். அது எப்படி அதிகாலையில் எந்திரிச்சு எப்படி சமைக்க முடியும் எல்லாராலையும்? அப்போ நீ வேலை பார்க்குற இடத்துலையும் சாப்பாடை கொடு, காலை உணவையும் மதிய உணவையும் கொடுத்துரு.
இப்படி அன்றன்றைக்கு செய்ய வேண்டிய வேலை, காதலிப்பது, குடும்பத்தோடு நேரம் செலவழிப்பது, குழந்தைகளோடு நேரம் செலவழிப்பது, நண்பர்களோடு நேரம் செலவழிப்பது, ஆடுவது, பாடுவது, விளையாடுவது, இதெல்லாம் அன்றன்றைக்கு செய்ய வேண்டிய வேலை. அப்போ அதெல்லாம் செய்யாமல் தள்ளி போடுறாங்க. முழுமையாக இவங்க வாழவே இல்லை. அதனால் மன அழுத்தம், நோய்கள் வருது. உடல் உறுதி குறைஞ்சி தினம் 1 மணி நேரம் விளையாண்டு தான் ஏன் உடல் பருமன் வரப்போகுது, உடல் எடை ஏன் கூட போகுது? அப்போது தினசரி எல்லா வேலைகளையும் செய்யணும், முழுமையாக வாழணும் அப்படின்னு எனக்கு இந்த யோசனை வரும்போது தான் அதுக்கு என்ன மாற்றத்தை செஞ்சால் அது சாத்தியமாகும். அப்போ தான் நான் 6 மணிக்கு 6 மணிக்கு வேலை நேரத்தை ஆரம்பிச்சிடணும். வேலை பார்க்குற இடத்துலையே, பள்ளிக்கூடத்துலேயே, கல்லூரிலேயே காலை உணவு, மதிய உணவு கொடுக்கப்பட வேண்டும். வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்துகிட்டு போகக்கூடாது. அது அவர்கள் உரிமை. வேலை பார்க்குற இடத்துல அவங்களுக்கான உரிமை. உணவுகளை, ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை கொடுப்பது அது அவங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லி அந்த சிந்தனை வருது. இப்போ நம்ம நேரத்தை வீணடிக்கிறோம். அப்போது நான் சொல்கிறபடி பண்ணால் நீங்கள் பாதி நேரம் வேலை நேரம், காலைல 6 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் வேலை, வீட்டுக்கு வந்து 1 மணி நேரம் படுத்து தூங்குங்க. நல்லா குளிச்சுட்டு, இப்போ 1 மணிக்கு குளிச்சுட்டு மதியம் காலையிலும் குளிச்சுட்டு தான் வேலைக்கு போவீங்க. இருந்தாலும் வேலை முடிஞ்சு, பள்ளிக்கூடம் முடிஞ்சு, கல்லூரி முடிஞ்சு 1 மணிக்கு வரீங்க வீட்டுக்கு. 1 மணிக்கு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தான் வருவீங்க. வந்துட்டு ஒரு 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 1:30க்கு குளிங்க. குளிச்சுட்டு படுத்திங்கன்னா நல்லா தூக்கம் வரும். 1 மணி நேரம் தூங்கிட்டு அப்புறம் என்ன பண்ணணும், போய் விளையாட போங்க, ஆட போங்க, கிரவுண்டுகளில் நிறைய போய் விளையாடணும், நிறைய ஊர் சுற்றுங்க. அப்போது காதல் பண்ணுங்க, காதல் பூங்காக்களை கட்டி போடுங்க. கட்டி போட்டு அங்கே போய் காதல் பண்ணுங்க, ஆடுங்க, பாடுங்க, ஓடுங்க, விளையாடுங்க. இப்படி நீச்சல் அடித்து குளிங்க, ஊர் சுற்றுங்க. பாதி நாள் வேலை, பாதி நாள் விடுமுறை. அப்போ முழுமையான ஒரு வாழ்க்கை வந்துருச்சா? எவ்வளோ அற்புதமான திட்டம் பாருங்க. இப்படி ஒரு திட்டத்தை கிடைக்காம நம்ம வாழ்க்கையை ஏமாந்துகிட்டு இருக்கோம். தினசரி வாழ மாட்டேன்றோம். வார கடைசியில் பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் வார கடைசியில் என்ஜாய் பண்ணிக்கலான்னு முட்டாள்தனமாக யோசிச்சுட்ருக்கோம். எவ்வளோ பெரிய வாய்ப்பு பாருங்கள். இப்போ நான் சொல்கிற திட்டப்படி சாப்பாட்டை, காலை உணவு, மதிய உணவை வேலை பார்க்குற இடத்துலேயே நமக்கு கிடச்சிச்சின்னா, கொடுத்துட்டாங்கன்னா நம்ம குடும்ப வாழ்க்கை ஈஸியாக இருக்கும். வீட்டிலே சமைக்க வேண்டாம். நிறைய பேத்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த சமைக்கிறது தான் மிகப்பெரிய கஷ்டம். இன்றைக்கி ஒர்க்கிங் டேன்னா நமக்கு என்ன பயனா, சமைக்கணும், காலையில் எழுந்திரிச்சு சமைக்கணும். வேலை பார்க்குறதே ஒரு சுமை. இன்னும் பார்த்திங்கன்னா அதுக்காக நம்ம சமைக்கிறது இன்னும் ஒரு பெரிய சுமை. அப்போ வேலை பார்க்குற இடத்துலேயே நமக்கு காலை உணவு, மதிய உணவு கொடுத்துட்டாங்கன்னா, என்றைக்கெல்லாம் நமக்கு ஒர்க்கிங் டேவோ அன்றைக்கி நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வேலைங்கிறது நமக்கு கஷ்டமாகவே தெரியாது. ஏன்னா பாதி நேரம் வேலை நேரம், பாதி நேரம் விடுமுறை. காலையிலேருந்து 6 மணி வரைக்கும் 6 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் வேலை நேரம். 1 மணிலேருந்து அப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாக விடுமுறை தான். தினமும் விடுமுறை. அப்புறம் சனி ஞாயிறு விடுமுறையும் கொடுத்துடணும். இதில் எந்த வித குறைவும் வரல. வேலை நேரம் குறைஞ்சி போகல. நீங்கள் 9 மணிக்கு 9:30க்கு தான் வேலை நேரத்தை இப்போ ஆரம்பிக்கிறீங்கன்னா 3.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிங்க அப்படிங்கிறேன். 9:30க்கு ஆரம்பித்து 4 மணிக்கு 5 மணிக்கே விட்டுறீங்க. நான் என்ன பண்ணுறேன், காலைல 6 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு விடுங்க அப்படின்றேன். வேலை நேரம் குறைய போகிறதில்ல. 1 மணிக்கு ஊரடங்கு சட்டம் போல் இருக்கணும். எந்த கடைக்கண்ணி எதுவும் திறந்துருக்கக்கூடாது. தொழிற்சாலைகள், அலுவலகங்கள் எதுவும் திறந்துருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணும். அப்போ எல்லாருமே இப்போ என்ன ஆகுனா, நீ எத்தனை மணி நேரம் வேணாலும் வேலை பார்க்கலாம்ப்பா. 24 மணி நேரமும் நீ வேலை பார்க்கலாம். நீ ஆடணும், பாடணும், இது பற்றிலாம் உனக்கு காதலிக்கணும், அதை பற்றிலாம் இந்த அரசாங்கத்துக்கு கவலையே கிடையாது. அதுக்கு வருமானம் வேணும், வரி வேணும். நீ 24 மணி நேரமும் வியாபாரம் பார்த்தா தான் அந்த அரசாங்கத்துக்கு வருமானம் கிடைக்கும், வரி கிடைக்கும். அதுக்காக இந்த மக்களை ஒரு கொத்தடிமை போல் அந்த மக்களுக்குன்னு ஒரு சந்தோஷம் இருக்குது. அதை பற்றி இந்த அரசாங்கம் கவலைப்படலை. அரசாங்கத்துக்கு வரி வேணும். அப்போ இந்த மக்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் வேலை பாருங்கள், 24 மணி நேரமும் நீங்கள் கடையை திறந்து வைக்கலாம் அப்படின்னு சட்டம் போட்டு கடையை திறந்து வை. 24 மணி நேரமும் நீ தொழிலை பாரு. நீ ஆடணும், பாடணும், குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும், காதலிக்கணும், ஊர் சுற்றணும். அதெல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு முக்கியம் கிடையாது. நீ சந்தோஷமாக இருக்கிறது முக்கியம் கிடையாது. அதுக்கு வரி வேணும், அதுக்கு பணம் வேணும். அதுக்கு இந்த மக்களை இந்த மாதிரி வதைக்கிற வேலைகளை பார்த்துட்ருக்கோம். நம்ம ஒரு முழுமையாக வாழ்கிறதே கிடையாது. அண்ணன்ன வேலையை அண்ணனுக்கே செய்யணும்ல. அதில் இதெல்லாம் வருது. வெறும் தொழில் மட்டும் இல்லை, அன்றைக்கு தினசரி நம்ம என்ன பண்ணணும், தொழில் பண்ணணும், ஆடணும், ஓடணும், விளையாடணும், நீச்சல் அடித்து குளிக்கணும், உடற்பயிற்சி செய்யணும், ஊர் சுற்றணும், நண்பர்களோட குடும்பத்தோட நேரம் செலவழிக்கணும். இதெல்லாம் தினசரி நம்ம அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய வேலை. இதையெல்லாம் நம்ம தள்ளி போட்டுட்ருக்கணும். அப்போ இதற்கு இந்த இயந்திர அறிவியல் உலகம் இப்படி தான். இது ஒரு மூட நம்பிக்கை நிறைந்த முட்டாள்தனமான உலகம். பார்க்குறதுக்கு தான் அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு தான் அப்படி மின் விளக்குகளால் ஜொலிக்கும். இது ஒரு ஃப்ராடு பய உலகம். இங்கெல்லாம்
எதுவுமே மகிழ்ச்சியாக வாழ முடியும். அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு வாங்க. 2040 அப்புறம் 2040 இந்த இயந்திர அறிவியலும் செயலிழந்துடும். அங்கே பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் தான் வேலை நேரம். காலையில் 6 மணிக்கு போய் காலைல 7 மணிக்கு போகிறீங்க, 10 மணிக்கு வரீங்க. காலைல 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும். அவ்வளோதான் வேலை. விவசாயமே ஈஸியாக இருக்கும். காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான் இதை மட்டும் தான் உற்பத்தி பண்ணுறீங்க. நெல் இருந்தால் தான் அதுக்கு வயல் நிறைய தண்ணி பாய்ச்சணும். அப்போ ரொம்ப கஷ்டம். நெல்லெல்லாம் விளைய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ நம்ம நெல்லெல்லாம் விளைய வைக்கக்கூடாது. அது நெல்லெல்லாம் சாப்பிட்டா நோய் தான் வரும். மூட நம்பிக்கை ஏற்படும். மூளை ஒழுங்காக வேலை செய்யாது, உடம்பு வேலை செய்யாது, உடல் உறுப்புகள் வேலை செய்யாது. அந்த உறுப்புகள் வேலை செய்யாதனால ரிப்பேர் ஆகிடும். அதனால தான் நோய். அதுதான் நோயின்னு நம்ம சொல்கிறோம். உறுப்புகளின் உடல் உள்ளுறுப்புகளின் அந்த ரிப்பேர் தான் அந்த அது வேலை செய்யலைங்கிறது தான் நோய். அது காரணம் நம்ம சாப்பிட்ற அந்த உணவுகள் தான் காரணம். அதனால் அதெல்லாம் நம்ம உற்பத்தி பண்ண போகிறதில்ல. காய்கறிகள், கிழங்குகள், கீரைகள், பழங்கள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான் அதுதான் உற்பத்தி பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும். நல்லா மழை இருந்தால் தண்ணி கூட அதிகமாக ஊற்ற தேவையில்ல. லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும், லைட்டாக உரம் வச்சா போதும், 3 மணி நேரம் வேலை பார்த்தா போதும். நான் சொல்கிற அந்த மனித உணவுகளை மட்டுமே உற்பத்தி செய்வதாக இருந்தால் தினமும் 3 மணி நேரம் வேலை பார்த்தா போதும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அப்புறம் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வா, குடும்பத்தோடு நேரம் செலவழி, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, படுத்து தூங்குன்னா தூங்கு, அப்புறம் காதல் பண்ணு, விளையாடு, எல்லாம் பீரியட் போட்டு பாட வேலை போட்டு தான் ஒரே ஒற்றுமையாக எல்லாம் பண்ணும். இது காதலிக்கிற நேரம், இது விளையாடுற நேரம், இது குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கிற நேரம், இது இடைவேளை நேரம் அப்படின்னு முழுமையாக ஒவ்வொரு நாளும் மனித வாழ்க்கையை வாழ வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அவர்கள் வாழ்வார்கள். ஊர் கட்டுப்பாடு போடும். அதாவது காலை 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நீ தொழில். அதுக்கப்புறம் யாரும் விவசாய நிலத்தில் இருக்கக்கூடாது, வெளியில் வந்துடணும், வீட்டுக்கு வந்துடணும். அப்படி அந்த மாதிரி கட்டுப்பாடு போட்டு வாழ்வாங்க. அது மாதிரி வந்தவுடனே கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, குடும்பத்தோடு 1 மணி நேரம் செலவழிக்கணும். அப்புறம் பெல் அடிப்பாங்க. பெல் அடித்த உடனே வாங்க வந்துடுங்க, கிரவுண்டுக்கு வந்து விளையாட வாங்க, 1 மணி நேரம் விளையாடணும். 1 மணி நேரம் முடிஞ்ச உடனே பெல் அடிப்பாங்க. அப்படி ஒற்றுமையாக ஒரு பள்ளிக்கூடத்தில் எப்படி இருப்பாங்க அதுபோல் இருப்பாங்க. அப்போ தான் ஏன்னா அந்தந்த நேரத்தில் எல்லாருமே விளையாடணும். அப்போ தான் உனக்கு விளையாடுறதுக்கு ஆள் கிடைப்பாங்க. இல்லை ஒருத்தர் வந்து விளையாடுவார், ஒருத்தர் வந்து சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து பேசிகிட்டு இருப்பார், ஒருத்தர் வந்து விவசாய நிலத்தில் வேலை பார்ப்பார். அப்படிலாம் பண்ணால் உனக்கு அந்த விளையாடுறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க. எல்லாரும் வேலைகளை ஒரே மாதிரி செய்யணும். அந்த மாதிரி முழுமையாக வாழ்ந்து வாழ்க்கையை கடந்து போகிற ஒரு வாழ்க்கை அன்னன்ன வேலைக்கு அன்னன்னைக்கு செய்யணும். அந்த தத்துவங்கிறது ரொம்ப ஆழமானது. அதில் தான் மனித வாழ்க்கை அடங்கியிருக்கு. மனித வாழ்க்கையின் மகிழ்ச்சி அடங்கியிருக்கு. மனித வாழ்க்கை அர்த்தம் பெறுகிறது. அந்தந்த வேலைக்கு அன்னன்னைக்கே முடிக்கணும். அப்போ அந்த மாதிரி வாழ்க்கை திட்டமிடும் போது நமது வாழ்க்கை முறையே மாறும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அந்தந்த வேலையை அன்றன்றைக்கே அந்தந்த வாழ்க்கையை அன்றன்றைக்கே அனுபவிப்பது, அதான் அதன் பொருள். அன்னன்ன வேலையை அன்னன்னைக்கே செய்யணும் அப்படின்னா அதன் பொருள் என்னென்னா, அந்தந்த வாழ்க்கையில் உள்ள சந்தோஷத்தை அன்னன்னைக்கே அனுபவிச்சிடணும். எதையும் தள்ளி போடாது. காதலிப்பதை தள்ளி போடுறது, கல்யாணம் பண்ணுறது தள்ளி போடுறது, இளமை போன பிறகு முதுமை தொடங்குற டைமில் 35 வயசில் கல்யாணம் பண்ணுறது, எவ்வளோ முட்டாள்தனம் பாருங்க. அந்த மாதிரி நம்ம வந்து அன்னன்ன வேலைக்கு செய்யணும் அப்படின்னா அன்னன்ன வாழ்க்கையை அனுபவிக்கணும். அதுதான் அதோட அர்த்தம். நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஒரு தொழிலுக்கு பொருத்திக்கிறோம். தொழிலில் உள்ள அன்னன்ன வேலையை அன்னன்னைக்கு செஞ்சிடணும். அது வேலைன்னாலே தொழில் தான் நினச்சிக்கிறோம். அன்னன்ன வாழ்க்கையை அன்னன்னைக்கு அனுபவிக்கணும். அதான் சரியான ஒரு வாக்கியம். அந்தந்த வாழ்க்கையை அந்தந்தைக்கே அனுபவித்து விடுங்கள். இதுதான் வந்து சரியான வாக்கியம்.